இளையராஜான்னு நினச்சாலே நீ இதை தான் நினைக்கணும். அவர் சட்டையை பிடிச்சி காசு கேட்பார், யாராவது அசிங்கமாக திட்டுவார், இது பண்ணுவார் அது பண்ணுவாருன்னு அவருடைய வரலாறையே கொச்சைப்படுத்துவதற்காக சிலர் ஏற்படுத்துகிற முயற்சியாக கூட இது இருக்கலாம்னு நான் சந்தேகிக்கிறேன். அதில் அவர் பலிகடா ஆகிட்டாரோன்னு நமக்கு தோணுது. இன்னொன்று, இப்போ இந்த பண்ணைப்புறத்தில் எவ்வளோ பேர் பிறக்கிறாங்க, எல்லாருக்கும் இவ்வளோ அறிவையாக கொடுத்தான் ஆண்டவன், இவருக்கு மட்டும்தானே கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இப்போ இந்த மக்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு அவதாரமாக ஏன் அவரை நினைக்கக்கூடாது? அப்போ அந்த அவதாரம் நம்மகிட்ட பணம் கேட்குறத நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் நமக்கு புரியவே இல்லை. காணிக்க மாதிரி சொல்கிறீங்க. உள்ளபடிய மழை இருக்குல்லங்க, மழை எல்லாருக்குமானது தானேங்க, எல்லாருக்குமானது இந்த மழை. அதை அந்த மழை எனக்கு காசு கொடுன்னு கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் இவர் கேட்குறது இருக்குது. இந்த முடிவை அவர் மாற்றிக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும். உள்ளபடியே அவரை வச்சு என்ன சம்பாதிச்சிட போகிறாங்க? எங்கேயோ ஒருத்தர் 2000 5000 அவன் மாத செலவுக்கு ஏதோ சம்பாதிக்க போகிறான். அதையே அவ்வளவு சட்டையை பிடிச்சி கேட்கணும். நீங்கள் போயிட்டு போகிறான்னு விட்டு போக வேண்டியதானே. அதுதானே ஒரு மகானுக்கு அழகு, ஒரு பக்தனுக்கு அழகு, ஒரு பெரிய ஆன்மீகத்தை அது என்ன சொல்கிறது, ஆன்மீகத்தில் கரை கண்ட ஒருத்தருக்கு அதுதானங்க அழகு. நீங்கள் ஒரு நாத்திகவாதி கூட கேட்கலாம், யோ என்னையா அது அப்படின்ட்டு. எல்லாம் எல்லாருக்குமானது, எல்லாம் சிவம், எல்லாம் கடவுள்னு சொல்கிற ஒருத்தர் இப்படி கேட்குறத எப்படி நம்ம ஒத்துக்கிறதுன்னே தெரியல.